வட சென்னை எப்படி இருக்க யாருக்காச்சு தெரியுமா? உண்மையே எடுத்து சொன்னா ஒருத்தனுக்கும் புரியுமா? இன்னைக்கு ரஞ்சித் அண்ணன் 100 கோடி சுத்து வச்சிருப்பாரு இல்லையே. இந்த வட சென்னையில மக்களை பற்றி யாருமே யோசிக்கலப்பா. வேசரப்படி பக்கத்தில் வந்து எம்ஆர் நகர், பாரதி நகர்னு இருக்குது. அங்கே மார்வாடிஸ்லேருந்து எல்லாமே இருக்கிறாங்க, நல்ல ஒரு வசதி உள்ளவங்களாம் இருக்கிறாங்க. அதே பக்கத்தில் ஸ்லம் இருக்குது, அது பக்கத்தில் ஸ்லம் இருக்குது. ஓகேவா? இந்த மாடி வீடுகளில் நீங்கள் சுத்தமாக ஹவுசிங் போர்டை மட்டும் போலீஸ் சுற்றினே இருக்குது. வேசரப்படி ஆடு தொட்டி இருக்குல்ல, ஆடு தொட்டி பக்கத்தில் இன்றைக்கி 36 பில்டிங் அடுக்கு கட்டின்னு வரேன். இன்றைக்கி நீ பில்டிங்கை கட்டின்னு வந்துடுவேன். இன்னும் கொஞ்ச நாளில் என்ன பண்ணுவேன்? அந்த பில்டிங் கட்டின பிறகு பக்கத்தில் இருக்கிற ஸ்லம்மெல்லாம் என்ன பண்ணுவேன்? இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டின ஸ்லம்மெல்லாம் இருக்குது, என்ன பண்ணுவோம்? கொஞ்ச நாள் கழிச்சு எங்களை காலி பண்ணதுக்கான வேலையை பண்ணுவேன். அடா பாவி, அந்த இடத்த நாங்கள் சுத்தம் பண்ணி கிளியர் பண்ணி உருவாக்குறது நாங்கள். எங்களை இன்னும் கொஞ்ச நாளில் இந்த இடத்த விட்டு தெத்திடுவானுங்க பொழுது. நான் இப்போ இந்த செஷன் எப்படின்னா, உங்களோட 3 நெருங்கிய நண்பர்கள் இருக்காங்க. நீங்கள் ஒன்றா செலக்ட் பண்ண போகிறீங்க. அவங்கள பற்றி சின்ன சின்ன விஷயம் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல போகிறீங்க. கமான்னா தமிழ் ரேப்பரில் அவன் இன்னைக்கு கிங்கன்னு தான் சொல்ல முடியும். ரேப் வந்து தெளிவாக நல்லா சூப்பராக இருக்குது. அவன் சொல்கிற வார்த்தை எல்லாருக்கும் புரியுது. ஆமாம், வள கொலன்னு இல்லைல்ல. மாட்டுனா மட்டனு, சிக்கனாக்கா சிக்கனு, சிக்கன் ஆயிடுச்சு நான் டேப்பு வை டக்குன்னு. ஏய் அதருண்டா பதருண்டா, சண்டை வந்தா செதருண்டா, எல்போ சாட்டு வச்சான் பாடி உனக்கு உதருண்டா. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எனர்ஜி டானிக். இன்னைக்கு நம்ம யாரை இன்டர்வியூ எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கானா சிங்கரை தான் இன்டர்வியூ எடுக்க போகிறோம். அவர் யாருன்னு உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லலாம். ஒரு காலத்தில் குறைஞ்ச சில ஏரியாவில் மட்டும் ஒரு சில நபர்களால் மட்டுமே பாடப்பட்டு வந்த பாட்டு தான் கானா பாட்டு. அது 4 பிட் போக்கில் அவங்களோட திறமைகளும் அவங்களுடைய கானா பாடல்களும் ஒரு கற்கள் மாதிரி சில இடத்துல ஒளிஞ்சு தான் கிடந்துச்சு. அவங்களோட திறமைகள் வெளி உலகத்துக்கு தெரியவும் இல்லை. இப்படி இருந்த காலகட்டத்தில் தான் மெட்ராஸ், கபாலி போன்ற பல வெற்றி படங்கள் கொடுத்த இயக்குனர் பா. ரஞ்சித் அவர்கள் இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து என்ன பண்ணார்னா, எப்போ அவங்களோட திறமைகள்லாம் இப்படி ஒழிக்கப்பட்டிருக்க வேண்டியவைகள் இல்லை, உங்களோட திறமைகள்லாம் ரொம்ப வெளியேற பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து லைட்டாக இவங்களோட திறமைகளை பாலிஷ் பண்ணி வெளியுலகத்துக்கு காமிச்சார். அவர் காமிச்ச பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஷ்லெஸ் கலெக்டிவ்னு காமிச்சார். அது வரைக்கும் சாதாரணமாக இருந்த இவங்க எல்லாரும் அவர் அந்த ஸ்டேஜில் காமிக்கும் போது எல்லாரும் எப்பா இவ்வளோ திறமையா, இந்த மாதிரிலாம் கூட ரேப் பண்ண முடியுமா, இந்த மாதிரி வார்த்தைகள் போட முடியுமா, இவ்வளோ புரட்சி பாடல்கள்லாம் எழுத முடியுமா, எல்லாருமே பிரமிச்சு போய் பார்த்தாங்க. அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டில் சாதாரண கற்களாக மறைஞ்சிருந்த இவங்க எல்லாரும் முத்துக்களும் பவளங்களும் வைரங்களுமா ஜொலிச்சாங்க வெளி உலகத்துக்கு. இந்த மாதிரி ஒரு டீமில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட ஒரு விலையுயர்ந்த முத்தை தான் இனி நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கானா சிங்கர் கானா முத்தானன் கூட தான் இன்றைக்கி நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம். வெல்கம்ண்ணா. முத்தனா, 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட பாட்டை யூடியூப்பில் பார்த்தேண்ணா. மூஞ்ச கழுவி மேக்கப் பண்ணணுன்ட்டு அதிலேருந்து இப்போ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துல வந்து நிற்கிறீங்க. இந்த ஜேர்னி ஒரு ஹாப்பியான ஜேர்னியாக இருந்திருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லான ஜேர்னியாக இருந்திருக்கும். ஆனால் இது நடுவில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், இது எவ்வளோ வலி, எவ்வளோ அவமானங்கள், இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்தீங்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்களும் இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நாங்களும் முன்னேற முடியும் அப்படின்றத நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துப்போனா. கடந்த காலம் விடு, அது போட்டோம் இருக்கிற மாதிரியே பேசுகிறாங்க. வேலை எல்லாம் கஷ்டமாக இருந்தது, இல்லைன்னு சொல்ல, கஷ்டமான வேலை தான் எல்லாமே. நண்பர்கள்லேருந்து எல்லாருமே நம்மளை எல்லாம் வச்சு செய்வாங்க, சம்பவமாக பண்ணுவாங்க. கூட இருக்கிற நண்பர்களே ஒரு இடத்துல ஏற்றி விட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னால் தான் ஒன்றுன்னு கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் காலம்லாம் இருக்குது, அதெல்லாம் மறந்துடும். இப்போ இருக்கிற பற்றி பேசுவோம். கேஷ்லெஸ் கலெக்டிவ்ன்ற டீம் ஒரு பயங்கரமான ஒரு பேண்டுண்ணா. இப்போதி கரண்ட்டாக தமிழ்நாட்டில் பார்த்தேன். தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இந்தியா லெவலில் வா சூப்பர்ண்ணா. அந்த மாதிரி கேஷ்லெஸ் கலெக்டிவ்ன்ற ஒரு பேண்டு எப்படிண்ணா அந்த தாட் வந்துச்சு? அவர் எப்படி உங்களை வந்து அப்ரோச் பண்ணார் அண்ணன்? ஒரு நாள் குணா மூலியமாக லோகன் அண்ணன் தெரியும், இன்னைக்கு சங்கி மங்கி பாடலாம் அவர் தான் எழுதிருக்காரு. குணா மூலியமாக எனக்கு குணா என்ன சொல்கிறேன், அந்த மாதிரி மச்சான் எல்லாருமே போகலாம், இந்த மாதிரி ரஞ்சித் அண்ணன் பார்க்க போகிறோம், இந்த படம் எடுத்தார், மெட்ராஸ் படம் எடுத்தார், அட்டகத்திலாம். சரிடா அசால்ட்டாக தான் பார்க்கணும். அண்ணன் பார்க்குறப்ப எல்லாரையும் பார்க்குற மாதிரி, எல்லாருமே கேட்குற மாதிரி ஒரு செல்ஃபி, எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் ஒரு செல்ஃபி எடுத்துன்னு ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் அப்போ அந்த விஷயம் தம்பி எல்லாம் காணா பாருங்கடா, சூப்பரா நல்லா பாருங்க, உங்களை வச்சு ஒரு இது பண்ணலாம்டா, ஒரு பேண்டு க்ரியேட் பண்ண போகிறோம், நீங்கள் செலெக்ஷன் வைப்போம், அந்த மாதிரி வாங்கண்ணா. அந்த டைமில் தான் 10 சாரும் மற்ற நண்பர்கள் எல்லோரும் மீட் பண்ணோம். அந்த டைமில் ரிஹர்சல் அதான் ஒரு செலெக்ஷன் வைக்கிறப்போ தான் அறிவு, பாலச்சந்தர், குணா, தினேஷ், நான், செல்லமுத்தனை
அப்போதான் எல்லாம் ஒன்று சேர்றீங்களா? ஆல்ரெடி ஒன்று, ஆல்ரெடி ஒன்று. அறிவு அப்போல்லாம் புதுசாக மீட் பண்ணுறோம். அறிவு வந்து அரக்கணும். சரிண்ணா, சூப்பர். அறிவுத்தோட வந்து அரக்கணும். நாங்கள் வந்து இங்கே செல்லமுத்தனை வந்து என்னைக்குனா ஒரு நாள் மீட் பண்ணுவோம். காணால் அவள் தான் நட்பு ரீதியாக நிறைய இதுவாச்சு. உங்களை தட்டி கொடுத்தது ரஞ்சித் அண்ணன், தென்மா சார், என் நண்பர்கள் லோகன்னா சும்மா சொல்லக்கூடாது. அதெல்லாம் நம்ம தட்டி கொடுத்து சூப்பராக தம்பின்னு ஒரு என்கரேஜ் பண்ணார். ஆனால் நீ கல்விக்கு எப்போவுமே மிகப்பெரிய முக்கியத்துவம் தர உன்னோட புரட்சி பாடல்களில் கூட கல்வி ஏன்னா அவ்வளோ ஒரு முக்கியமானதாக பார்க்குற, அதை நீங்கள் பார்க்குற கோணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமாண்ணா? நான் சரியாக படிக்கல. சரியா நான் படிக்கல. நான் படிச்சிருந்தேன்னா அப்போ என்னை வந்து எங்கள் அப்பா வந்து ஷூ பாலிஷ் பண்ணுறாரு. அதாவது காப்லர், எங்கள் அப்பா ஹைகோர்ட்டில் காப்லர். என்னை படிக்க வச்சுலாம் அட்வொகேட் தான் படிக்க வச்சான். ஸ்காலர்ஷிப்பில் நான் படித்தேன். சரியாக படிக்கலைன்னா என்னோடய குடும்ப கஷ்டம் சூழ்நிலை எனக்கு சரியில்லை. எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு எங்களை காப்பாற்றினார். எனக்கு வந்து அப்போயே குடும்பத்து மேலே ஒரு ஈர்ப்பு. குடும்பம் கஷ்டப்படக்கூடாது, நம்மளும் ஒரு மேலுக்கு வரணும் அப்படின்ட்டு. இந்த உலகத்தில் வாழணும்னா மெயின் கல்வி தேவை. தொழில் இருக்கட்டும், நம்ம 1000 வேலை செய்யலாம். நம்ம அதை கஷ்டப்பட்டேயா, வர ஜென்ரேஷன் யாரும் கஷ்டப்படக்கூடாது. நீ வளர்கிற பிள்ளைங்க எதாக இருந்தாலும் பேசிக் +2 வரைக்கும்னா முடிச்சிருக்கணும். இல்லை ஒரு டிகிரினா பண்ணியிருக்கணும். நீ 10 டிகிரி பண்ணணும், ஒரு டிகிரினா பண்ணு. ஒரு டிகிரினா பண்ணால் தான் அவன் என்ன பேசுகிறான் இங்கிலீஷில் உனக்கு தெரியும், என்ன பேச வர, என்ன டைப் பண்ணி மெசேஜ் பண்ணுறான்னு உனக்கு தெரியும். சூப்பர்ண்ணா. ஆனால் கல்வின்றது சில பேர் வந்து படித்து முடிச்சதுக்கப்புறம், காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே முடிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க. நான் ஒரு புக்கில் பார்த்தேன்னா நூல்களை படிக்கிறது எவ்வளோ வந்து பவர்ஃபுல்லுன்ட்டு பார்த்தேன். வலம்புரி ஜான்றவர் சொல்லியிருந்தாரு, ஊசிகளின் காதுகளில் நுழைகின்ற நூல்கள் ஆடைகளின் விரிசல்களை தேய்க்கும், மனிதனின் காதுகளில் நுழைகின்ற நல்ல நூல்கள் இருதயத்தின் விரிசல்களே தேய்க்கும்னு போட்டுருந்துச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு இம்பேக்ட் வந்துச்சு. ஓ, அந்தளவுக்கு நம்ம படிக்கிற புக்ஸ் எல்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லா அப்படின்னு எனக்கு வந்து புரிஞ்சிச்சுண்ணா. இன்னைக்கு நான் படிச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் எஜுகேட்டாக வயமாக இருப்பேன், இன்னும் ஷார்ப்பாக இருந்திருப்பேன்ல. இப்போ அதுக்கேற்ற வேலையில் செஞ்சு நினைக்கிறேன். புக்ஸு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ தான் லைட்டாக. சூப்பர்ண்ணா. இப்போ தான் லைட்டாக ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு எங்கள் 10 மாதம் தான் காரணம். ஒரு புக்ஸு கொடுப்பாரு, சும்மா ட்ரை பண்ணுவோம். முடியாது எதுவும் இல்லையா அந்த உலகத்தில். ஆமாண்ணா. உலகம் நம்மளை வந்து மட்டமாக தட்டும். ஏய் நீ எப்படி தான்டா, நான் வேறு மாதிரி வருவேன்டா, நம்ம பாட்டுன்னு போயின்னு நம்ம பின்னாடி எவ்வளோ பிரச்சனை வரும், இதெல்லாம் தட்டி விட்டு காலி பண்ணி போயின்னே இருக்கணும். நம்ம ஒரு பாதியை பிடிச்சின்னா கரெக்டாக இங்கே நான் இந்த பனை மரத்தில் நான் ஏறினேன்னா அதை ஏறி தான் நான் ஆகணும். அதுக்கு எப்படி வாட்டமாக பிடிக்கணும், எப்படி பிடிச்சி ஏறினா, காலை எப்படி வச்சு ஏறணும்னு தெரிஞ்சால் தான் குருத்தை எப்படி பிடிக்கிறோம்னு ஏறி உட்கார முடியும் அந்த பனை மரத்தில். ஐயோ இது செரா குத்தமைன்னா அது குத்தின்னு தான் இருக்கும். அச்சு காலி பண்ணி போயின்னே இருக்கணும். அப்படியே மாசா அண்ணா வந்து சாதாரணமாக சொல்லிடுறாரு எல்லா அழகான கருத்தையும். ஆனால் நம்மளை வந்து மேலே போகிறதுக்கு மற்றவன் உதவான்ட்டு சிலதுலாம் கூட நான் யோசிப்பேன். இவங்க ஹெல்ப் பண்ணலையே, அவங்க ஹெல்ப் பண்ணலையே. யாருமே ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க. நம்ம மேலே வரது யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இன்னும் நீ ஓத்தினா தான் உண்டு. யாராருன்னா ஒரு மாதிரி ரஞ்சித் அண்ணா மாதிரி யாருன்னா மனசு வந்தால் தான் உண்டு. நீங்கள் இப்போ ரஞ்சித் அண்ணன் சொன்னோடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சுண்ணா. நீங்கள் பிஹைண்ட் ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ரஞ்சித் அண்ணால் அந்த சீட்லேயே உட்கார முடியாது. அவ்வளோ சந்தோஷம் அவர் மூஞ்சில். அதுதான் அவங்க அந்த ஒரு விஷயத்த யாருமே கொண்டு வரலப்பா. நான் இது மாதிரி எத்தனை பேரில் கொடுத்துருக்கேன், அதே வார்த்தை இங்கேயும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்னென்னா இந்த ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு யாருமே முன் வந்தது அவர். இன்னைக்கு ரஞ்சித் அண்ணன் 100 கோடி சொத்து வச்சுருப்பாரு இல்லையே, கம்மி படங்கள் தான் பண்ணார். அந்த பணத்தை வச்சு ஒரு சமூகத்துக்கோ ஒரு சுற்றி இருக்கிற மக்களுக்கோ ஏதோ பண்ணணும். எப்போ இந்த வட சென்னைங்கிற மக்களை பற்றி யாருமே யோசிக்கலப்பா. எங்களை ஒரு மனுஷனாகவே மதிக்கிறது கிடையாது. எவன் எது செஞ்சாலும் ஒரு குடும்ப கஷ்டத்துக்கு எவன் எது செஞ்சு போனாலும் ஏரியில் இருக்கிற பசங்களை சரி நான் கேட்குறேன் ஒரு விஷயம். பொதுவாக ஒரு அண்ணா நகர் கூட வேணாயா, இதே வேசரப்படி எடுத்துக்கோ. வேசரப்படி பக்கத்தில் வந்து எம்ஆர் நகர், பாரதி நகர்னு இருக்குது. அங்கே மார்வாடிஸ்லேருந்து எல்லாமே இருக்கிறாங்க, நல்ல ஒரு வசதி உள்ளவங்களாம் இருக்கிறாங்க. அதே பக்கத்தில் தான் ஸ்லம் இருக்குது. ஓகேவா? ஏன் அந்த சுற்றி இருக்கிற அந்த மாடி வீடுகளில் நீங்கள் சுத்த மாட்டீங்க? இருக்கிற ஹவுசிங் போர்டை மட்டும் போலீஸ் சுற்றினே இருக்குது. அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? அப்போ நாங்களாம் அக்யூஸ்டா? கருப்பாக இருந்தால் அக்யூஸ்டா? வெள்ளையாக இருந்தால் நல்லவனா? நிறத்தை விரிச்சு அவனோட வந்து நிறத்தை வச்சு பார்க்குறானுங்க, பணத்தை வச்சு பார்க்குறானுங்க. எல்லாமே ஒரு விஷயம் இருக்குது. ஏரியா ஜனங்க தப்பே பண்ணாதவன் போய் உள்ளே போகிறான். அதனால நிறைய விஷயம் இருக்குது ஐயா. அதுக்கு ஒவ்வொருத்தரும் டிகிரி படித்தானா, இன்றைக்கி அட்வொகேட் முடிச்சானா, சார் நான் அட்வொகேட்டு, இதுக்கெல்லாம் வழி வகுத்து அம்பேத்கர் வகுத்தார்.
அம்பேத்கர் இல்லைன்னா இன்றைக்கி நான் என்னால் நல்ல சட்டை போடுவேன், நல்ல ஷூ போடுவேன், நல்ல எதுவே என்னால் உங்ககிட்ட நீ ஒரு எதிர்த்து கேள்வி கூட என்னால் பேச முடியும். எல்லாத்துக்கும் காரணமே அம்பேத்கர் தான். அம்பேத்கரை நான் படிக்கலை, ஃபுல்லாக படிக்கலை, கேள்வி ஞானத்துக்கு தான் நாங்கள் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறோம். அவர் விஷயம் கேட்டது வரைக்கும் அவர் இப்படி பண்ணியிருக்காரு, இதை நல்லா செஞ்சுருக்காரு, இவ்வளோ சட்டத்தை வகுத்துக்கிறாரு, இவ்வளோ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எல்லாருமே இது பண்ணிக்கிறான்ட்டு. தான் இன்றைக்கி ஒரு விஷயம் இன்னும் எல்லாமே இன்னும் விஷயம் இந்த ஒரு விஷயத்தை யாருமே பேசாமல் இருக்கிறாங்க. ஆடு தொட்டி இருக்குதுல்ல, ஏசர்படி ஆடு தொட்டி இருக்குல்ல, ஆடு தொட்டி பக்கத்தில் இன்றைக்கி 36 பில்டிங் அடுக்கு கட்டின்னு வரானு. அது யார் கட்டுறாங்க சொல்லுப்பா, நீ ஏன் சொல்ல? அந்த பில்டிங் யார் கட்டுறாங்க? பணக்காரங்க தான் கட்டுறாங்க. யாருன்னா இல்லாதப்பட்டவங்களா கட்டி ஹவுசிங் போட குத்துனுங்கிறாங்க? பணக்காரங்க தான். அந்த இடத்துல என்னென்ன வருது? பெரிய பெரிய பில்டிங் 36 மாடி கட்டிக்கிறான். எவ்வளோ தண்ணியை வலிப்பான்? 36 பில்டிங் அடுக்கு கட்டிக்கிறான். இன்றைக்கி அந்த பில்டிங்கை கட்டுருவான்ப்பா, அதுலேயே ஸ்கூல் இருக்குது, அதுலேயே அப்படியே என்ன சொல்லுது, ஒரு பெரிய பெரிய ஷாப்பிங் வரப்போகுது. இன்றைக்கி நீ பில்டிங்கை கட்டின்னு வந்துடுவேன், இன்னும் கொஞ்ச நாளில் என்ன பண்ணுவேன்? அந்த பில்டிங் கட்டின பிறகு பக்கத்தில் இருக்கிற ஸ்லம்மில் என்ன பண்ணுவேன்? இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டின ஸ்லம்மெலாம் இருக்குது, என்ன பண்ணுவோம்? கொஞ்ச நாள் கழிச்சு எங்களை காலி பண்ணதுக்கான வேலையை பண்ணுவேன். பாவி, அந்த இடத்த நாங்கள் சுத்தம் பண்ணி கிளியர் பண்ணி உருவாக்குறது நாங்கள், எங்களை இன்னும் கொஞ்ச நாள் இந்த இடத்த விட்டு தெத்திடுவானுங்க பொழுது. ஐயோ, எண்ணெய் ரேட்டு 84 ரூபா வாங்கினோம்ப்பா, 84 ரூபாய்க்கு எண்ணெய் வாங்கினோம். போன மாதத்துக்கு முந்தின மாதம் வரைக்கும் 84 ரூபாய். நீ 145 ரூபா ஒரு கிலோ ரீஃபண்ட் ஆயில். பாம் ஆயில் வந்து நிற்கிது 120 ரூபா மேலே வந்து நிற்கிது. கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுக்குற 1 லிட்டர் பாம் ஆயில் வந்து அங்கே நான் 20 ரூபா நான் கொடுத்துருவாங்க ரேஷன் கார்டில். இங்கே வந்து எவன் தள்ள விட்டித்து? வசதி இருக்கும் வாங்கி சாப்பிட்ருவான். ஐயா, வசதி இருக்குன்னா அவங்க அசால்ட்டாக நான் காசு எனக்கு ஹோட்டலில் போனாலே அவனுக்கு 2000 ரூபா வந்து ஒரு டீ சாப்பிட்ற மாதிரி. ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு தினம் கூலி உழைக்கிறவன் அவனால் சாப்பிட முடியுமா? ஒன்றும் பண்ண முடியலையா? ஒரு காய்கறி வாங்க முடியல, எதுவும் வாங்க முடியல. இன்னத்துக்கே ஒரு விஷயம் பண்ணிக்கிறானுங்க, மக்களுக்காக பண்ணுறானுங்க, எல்லாத்தையும் பணத்தை கொள்ளடிக்கிறானுங்க. எந்த கவர்மெண்ட்டும் சரி கிடையாது. இப்போ பெட்ரோல் சாதாரணமாக 50 ரூபா 60 ரூபான்னு விற்றுருந்துப்பா, இன்றைக்கி பெட்ரோல் ரேட்டு 93 ரூபாப்பா. ஒரு நாளைக்கு 1 ரூபா எட்டினா ஏறுக்குது. அதுக்கு முன்னாடி 100 ரூபா பெட்ரோல் போட்டால் ஒரு நாள் ஃபுல்லாக சுத்தான்னு கூட வச்சுக்க, ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் ஓட்ட முடியும். இன்றைக்கி 100 ரூபா பெட்ரோல் போட்டால் உன்னால் ஒரு 10-15 கிலோமீட்டர் தான் ஓட்ட முடியுது. வர வண்டியெல்லாம் பாரு, மைலேஜ் 40-50 தருது, 35-25 தான் குத்துனுக்குது. பெட்ரோல் போட்டு இன்னும் கொஞ்ச நாள் மாட்டு வண்டியில் தான் போகிறேன், எல்லோரும் பார்த்துனேரு. எப்படி மாட்டுவை கட்டி தீனி போட்டுன்னு அப்படி தான் தெரிய போகிறோம். நம்ம இதை பற்றி இளைஞர்கள் எல்லாருமே சொல்கிறேன். இன்றைக்கி இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும்னா, எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னா, இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் வந்து சும்மா எல்லாமே கேட்டால் மட்டும் போடாது, எல்லாத்தையும் யூடியூப்லையோ ஃபேஸ்புக்கோ ஷேர் பண்ணால் மட்டும் போதாது. முன்வாங்கய்யா, வந்து எல்லாமே செய்யுங்க. ஏன் இவ்வளோ ரேட்டு விற்கிது, ஏன் இது எல்லாமே தமிழ்நாட்டில் போய்ட்டு இதுவாங்க. நீங்கள் தமிழ் தானே, எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கிறோம். எல்லாருக்கும் அந்த கஷ்டம் இருக்குதுல்ல. இந்த கஷ்டத்தை பற்றி யாருன்னா பேசுகிறாங்களா, சொல்கிறாங்களா? நிறைய விஷயம் இருக்குது தெளிவா. எனக்கு எதுனா ஒரு கேள்வி கேட்டால் ரேஸ் ஆகிடுறாருனால தெரியல, வழி அந்த மாதிரி இருக்குது. எங்களால் ஒரு வழி சொல்ல முடியல. நான் யூடியூப், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி போன்ற சமூக வலைதளங்கள் பற்றி, அதில் வைரலாக ஒரு விஷயத்தை பற்றிலாம் நீ என்ன தானே நினைக்கிற? வைரலாக சூப்பராக வைரலாக நல்ல ஒரு சமூக கருத்தான விஷயம்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் வைரல் ஆக மாட்டுது. கார்த்தின்னு ஏதோ ஒரு பொண்ணு கற்றுது, ஏதோ ஒரு ஃபீல்டில் கற்று அதை தீக்கி ஃபேமஸ் பண்ணிக்கிறாங்க. நேர்கொண்ட பாருன்னு ஒரு விஷயம் நமக்கு தேவையாது. நான் கேட்குறேன், இதே ஒரு பெரிய ஆள் செஞ்சால் அந்த தப்பெல்லாம் வெளியே வர மாட்டேங்குது, நேர்கொண்ட பாறையில் எத்தனை வர மாட்டேன்றாங்க. சாதாரண ஒரு எங்கள் ஏரியா மக்கள் எதனா ஒன்று செஞ்சால் அவங்களுக்கு தெரியல, இந்த விஷயத்தை பற்றி சீரியஸ்னஸ் தெரியல, அதே மீடியாக்காரன் போட்டு நல்லா குளிக்கிறாங்க. எங்கள் ஏரியாவில் காவா வச்சுருந்தது, அதை பற்றி ஒரு வீடியோ எடுத்தாங்களா? அந்த காவா தண்ணி பக்கத்தில் சோத்து ஒன்றுக்குறான், அதை வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பண்ணாங்களா? என் ஏரியாவில் எடுத்து இந்த குப்பையை மொத்தம் கொட்டினுக்கிறான். அந்த குப்பை நாற்றத்தில் வாரம், அந்த குப்பை கொசு எல்லாம் நோய் வந்து சாவரம். இதை பற்றி யாரும் யாரும் பேசலை. நான் மீடியாக்காரங்களை குத்தம் சொல்ல சமூக வலைத்தளங்களில், ஆனால் எங்களுக்கும் கஷ்டம் இருக்குது. அதை கொஞ்சம் பாருங்க. நிறைய விஷயம் இருக்குது தலைவா. நான் வந்து சும்மா ஜாலியாக தான் பெரியக்குள்ளே அந்த அரசியலை வந்து பேசணும். நம்ம எல்லாருமே அரசியலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரியாது, நான் ஓப்பனாக சொல்கிறேன். எனக்கு வந்து ஒரு சில அரசியல் தான் தெரியும்.
ஒரு சில அரசியல் அதை வச்சு நான் நோக்கி ஒன்றா ஒரு விஷயத்தை நான் பார்க்குறப்போ ஏன் இந்த மக்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்படுகிறாங்க ஏரியா மக்கள், ஏன் நமக்கு இங்கே ஹவுசிங் போர்டு கட்டி கொடுக்குறாங்க, வீடு இல்லைனால கட்டிக்கிறாங்க. ஒரு 10க்கு 10 வீட்டை தவிர வேறு எங்களுக்கு எதுவும் இல்லையா? இன்னும் 10க்கு 10 வீட்டில் தான் நான் இருக்கிறேன். இப்போ எதாவது ஹவுசிங் போர்டு கட்டுறாங்க, ஃப்ளாட் ஹைட்டாக கட்டுறாங்க, ஒரு பெட்ரூம் ஒரு ஆள் கிச்சனோட வருதுன்றாங்க எல்லாருமே. பரவாயில்ல, இதுனா பரவாயில்ல, என் ஏரியா மக்களுக்கு எதோ அதே இடத்துல கட்டி கொடுக்குறாப்பில்ல. உண்டு புதுப்பேட்டை, சிந்தாரப்பேட்டை, சென்ட்ரலு, கல்றை, என் ஜனங்க என்னையா பண்ணுச்சு, அதே இடத்துல கட்டி கொடுக்கலாம்ல வீட்டை. அங்கேருந்து இல்லாமல் செம்மஞ்சேரியில் தீனிப்பு அடிக்கிறே எங்களை ஆயம்மா, செம்மஞ்சேரியில் வீடு கொடுத்துக்கிற. நான் இப்போ இந்த செஷன் எப்படின்னா, உங்களோட 3 நெருங்கிய நண்பர்கள் இருக்காங்க. நீங்கள் எப்படின்னா வடச்சென்னை படம் மாதிரி குணா, வேலு, தம்பி அந்த மாதிரி வரணும் ஒரு டீம் தான். இதில் நீங்கள் ஒன்றா செலக்ட் பண்ண போகிறீங்க. அவங்கள பற்றி சின்ன சின்ன விஷயம் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல போகிறீங்க. கமான்னா. பாலச்சந்தர் எப்படி சொல்லப்போனால் இந்த கச்சேரி லைனு தொழில் எப்படி இது பண்ணணுன்ட்டு ஒரு பிடிமானமாக கற்றுக் கொடுத்தது இந்த ஆள் தான். கற்றுக் கொடுத்ததுன்னா எல்லா லிங்க்கும் காமிச்சுட்டா போல். இது இப்படி தான் போகணும், இப்படி தான் பண்ணணும், கச்சேரி எப்படி பண்ணணும், கெத்தாக பண்ணணும், யாரை புக் பண்ணேன்னா அந்த விஷயம்லாம் கொஞ்சம் பிடிச்சின்னு தொழில் ரீதியாகவும் நட்பு ரீதியாக ரொம்ப. தளபதி விஜய்க்கு எப்படின்னா அவங்களோட நட்புலாம் ரொம்ப பாசமாக இருப்பாராங்க உங்கள் டீம் மேலே. நான் வந்துட்டேன்னா அந்த சர்க்கிளில் வந்து விஜய் சார் வந்து அப்படி கை காட்டுவா போல் பாலச்சந்தர். இந்த டையை பார்த்து தான் நான் டை இப்போ எடுத்துட்டேன். டையை பார்த்து அப்படி விஷ் பண்ண போல் பாலச்சந்தர் கூப்பிட்டு தனியாக பேசுவார். பாலச்சந்திரை உட்கார வச்சு பேசுவார். சூப்பர்ண்ணா. நாங்கள் அப்படி எட்ட இருப்போம். பாலச்சந்திரை உட்கார வச்சு பிகில் படத்தில் பேசிக்கிறார். கேட்பார் காசஸ் கல்ட்டு டீமை பற்றி என்ன கேட்டிருப்பேன்னு சொல்லுவா போல் பாலச்சந்திர. ஆமாண்ணா. அடுத்ததுண்ணா இசைவாணி, நல்ல ஒரு தோழி. ஜீ தமிழ்லேருந்து உங்களோட பேர் வந்து வேற லெவல் ஹிட்டுண்ணா. ஆனால் இன்னைக்கு இசைவாணி இன்னைக்கு நல்ல ஒரு ரீட் சிங்கரு. பிபிசி லெவல்னா எவ்வளோ பெரிய விஷயம். பிபிசி சேனல்னா பெரிய சேனல்னா என்ன சொல்லுவாங்க. அவளோட உழைப்பால் இன்னைக்கு பயங்கரமாக நின்னா. எல்லாரும் அவங்கள சொல்லலாம், காட்டி விடலாம். ஆனால் ஒரு திறமைன்னு ஒன்று இருந்ததில்ல. அவள் திறமையால் தானே ஜெயிச்சா. அவள் அண்ணான்னு உயிரே விடுவா. ஆனால் என் தங்கச்சி தான், என் கூட போகிறக்காக தங்கச்சியால் தான் ஒன்று. இன்றைக்கி பிபிசி தானே இவ்வளோ எவ்வளோ பெரிய இடத்துல நிற்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது, பிபிசி லெவலில் போய் தெரியுது. ஆனால் ஏன் இங்கே இருக்கிறவனுங்க ஒருத்தவங்கள தூக்கி வச்சுன்னு இந்த பொண்ணு பேசலை. இந்த விஷயத்தை யாருன்னா நோட் பண்ணிங்களா? இவ்வளோ ஏன் தூக்கி வச்சுன்னு எதுவும் பேசலை? இந்தியாவிலேருந்து போயிடாப்பா. பிபிசி வந்து இன்டர்நேஷ்னலு. நம்ம இந்தியாவிலேருந்து 100 பெண்களில் ஒரு நியூஸ் போட்டிங்க, எல்லாம் பண்ணிங்க, எல்லாம் தெரிஞ்சுது. ஆனால் இந்த பொண்ணு கொஞ்சம் முன்னே யாருன்னா வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களா, எதனா ஒரு விஷயம் யாருமே அது பெருசாக பேச மாட்டாங்க. ஆனால் தங்கமான பிள்ளை, குழந்தை குணம், அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. பேர் செட் ஆகும், அவங்களுக்கு இன்னும் சுதி செட் ஆகாது. ஆனால் செட் ஆகிடுச்சு, பக்காவாக போவோம். நான் ஒரு ரீட் அடிப்பேன், இசைவாணி ஒரு ரீட் அடிக்கும். எல்லாருக்கும் ஈக்குவல். ஆமாண்ணா. யாருக்கும் சளைச்சவங்களே கிடையாது. பொம்பளை பிள்ளைங்க எல்லாமே யாருக்கும் வந்து நீ கம்மி நான் ஏறுவேன் அப்படிலாம் இல்லை. எல்லாருக்கும் டேய் நானாக வந்துட்டேன் பாருங்கடான்ட்டு இந்த மைக்கை பிடிச்சி காட்டுவேன். நானாக வந்துட்டேன் அந்த மாதிரி கில்லடி. நான் லாஸ்ட் உங்களோட நண்பர் பயங்கரமான ஒரு ரேப்பர், எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ரேப்பர் அண்ணன், தெளிவாக புரிகிற மாதிரி பாடுவாப்பில். இவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள், இவரோட நட்பு பற்றி ஒரு சில வார்த்தைகள். இன்னைக்கு நான் ஒரு இட்டு கொடுத்துருவேன்னா காசஸ் கல்ட்டியில் நம்ம அறிவையா தான். அறிவையா தான் இன்னும் ஜாலியாக பேசுவோட. புக்ஸ் நல்லா படிப்பார். நல்ல அறிவு திறமை, அவன் பேருக்கு ஏற்ற மாதிரி அறிவு. அதே மாதிரி ஹெல்பிங் மைண்ட்லாம் இருக்குது. ஹெல்ப் பண்ண மற்றவங்களுக்கு இது பண்ணணும், எல்லாேருக்கும் நல்லது போய் சேரணும்னு அந்த ஒரு குணமாக இருக்குது. தமிழ் ரேப்பரில் அவன் இன்றைக்கி கிங்குன்னு தான் சொல்ல முடியும். தமிழ் ரேப்பரில் உண்மையாக ரேப் வந்து தெளிவாக நல்லா சூப்பராக இருக்குது. அவன் சொல்கிற வார்த்தை எல்லாருக்கும் புரியுது. கொலன்னு இல்லைல்ல, தெளிவாக தெரியுது அவன் சொல்கிற வார்த்தை எல்லாமே. இன்னைக்கு விஜய் சாருக்கே பாடியிருக்கானா எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க்கு போது அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கு பின்னாடி பாடுறான், நல்ல பெரிய விஷயம் இல்லை. சரி, இவர் பாடின பாட்டில் எதனா நீ பாடு. அறிவண்ணா ரேப்லையா பாடு. நீங்கள் கேஷ்லெஸ் கலெக்டிவில் பக்கத்தில் நின்று சும்மா பிச்சை திருப்பார் அண்ணன். லைட்டாக ஏதாவது பிச்சுக்காத அளவுக்காவது பாடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னா பாடியா பாடு, ஜாலியாக பாடு. இல்லைன்னா இது
குடிசை கட்டி தான் வாழுற கூட்டம் குனிஞ்சு குனிஞ்சு நடக்க மாட்டோம் நிமிர்ந்து நிக்கிறோம் புலிகள் ஆட்டம் இனிமை எதிர்த்து கேள்வி கேட்போம் அடைக்கிற சந்து பொந்துக்குள்ள அழிக்க பக்கிற அடையாளம் இல்ல உழைக்கிற மக்களை சுரண்டி சக்கையா துப்புற ஊருக்கு வெளிய பிறந்த மண்ணு மெட்ராஸ் நாங்க இல்லடா புதுசு இதை நகரமாக்கி வச்ச எங்களை நகர சொல்லுது அரசு நம்மளே நகர சொல்றாங்கன்னா சென்னை என்பது கருப்ப நகரம் உண்மையா இப்ப உறக்க சொல்லணும் வியாசர் பாட்டி வண்ணரப்பேட்டை நாங்க தந்தது ஜார்ஜி கோட்டை வா சென்னை வா சொன்ன வட சென்னை எப்படி இருக்க யாருக்காச்சு தெரியுமா உண்மையை எடுத்து சொன்னா ஒருத்தனுக்கும் புரியுமா இருந்த அழகையெல்லாம் அழிச்சிட்டானுங்க பல உண்மைகளை அடியோடு மறைச்சிட்டானுங்க இழந்த நிலங்களை நம்ம மீட்டு எடுக்கணும் இரண்டாம் சுதந்திரமா அதுவும் இருக்கணும் வடச்சென்னை எப்படி இருக்க யாருக்காச்சு தெரியுமா உண்மையை எடுத்து சொன்னா ஒருத்தனுக்கும் புரியுமா ஏ ஜும்பாரே ஏ ஜும்பாரே ஏ ஜும்பாரே ஏ ஜும்பாரே வாசனை வடச்சென்னை வாசனை வடச்சென்னை வாசனை வடச்சென்னை இன்டர்வியூ நல்லா போச்சு முடிஞ்சிச்சுன்னு நினைக்காத கலர்ஸ் தமிழ் ப்ரோக்ராம்ல நீங்களும் இசைவாணியக்காம சேர்ந்து கலங்கின ஒரு பாட்டை பாடி தான் இன்டர்வியூ முடிய போறோம் ஆரம்பிக்கலாமாண்ணா ஆரம்பிப்பா மாட்டுனா மட்டனு சிக்கனாக்கா சிக்கனு சிக்கம் ஆயிடுச்சு நான் டேப்பு வை டக்குன்னு அதருண்டா பதருண்டா சண்டை வந்தா செதருண்டா எல்போ சாட்டு வச்சான் பாடி உனக்கு ஒதுருண்டா கோச்சக்கின்னு போவ நான் கோச்சா இல்ல உன்னை பார்த்து பயப்படுற நீ பாச்சா இல்ல கோச்சக்கின்னு போவ நான் கோச்சா இல்ல உன்னை பார்த்து பயப்படுற நீ பாச்சா இல்ல ஏ கும்பல் இல்ல கொர்லே குத்த கொத்து பரோட்டா சண்டை போட தெரிலனாக்கா வெய் வையா புரி போல மானு கராத்தா கும்பல் இல்ல கொர்லே குத்த கொத்து பரோட்டா அட சண்டை போட தெரிலனாக்கா மானு கராத்தா மாட்டுனா மட்டனு சிக்கனாக்கா சிக்கனு சிக்கன் ஆயிடுச்சு நான் டேப்பு வை டக்குன்னு இதான் சாப்பிடு சூப்பர்.